நமஸ்காரம். இது சஞ்சீவினி மூலிகை. அதாவது நமது இதிகாசமான ராமாயணத்தில் இதை பற்றி ஒரு குறிப்பு உள்ளது. அதாவது லக்ஷ்மணன் அந்த போர்ல தாக்கப்பட்ட போது அவர் மூர்ச்சையாகி விழுவதாகவும், ஹனுமன் இந்த மலையை தேடி வடக்கு பக்கம் சென்று இந்த மூலிகை பற்றி குறிப்பு தெரியாததால் அந்த மலையையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு வந்ததாகவும் தகவல்கள் உள்ளது. இந்த சஞ்சீவினி மூலிகை பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டோம்னாலும் இது ஒரு காயக்கல்பம் அப்படின்னுட்டும் சொல்லப்படுறது. அது இல்லாமல் இந்த மூலிகையை என்ன பண்ணுறாங்கன்னா தொடையில வைத்து அறுவை சிகிச்சை செய்து தொடையில வைத்து தச்சிட்டோம்னா இறப்பு என்பதே மானுடனுக்கு இருக்காது அப்படின்றது. இதுக்கு ஒரு சிறந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்போ நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார்கள் ஆங்கிலேயர்களால. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தன்னோட தொடையில வச்சு இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்து கொண்டாராம். அதனால அவரை தூக்கிலிடப்படும் போது எல்லாமே அவர் ஒரு 45 நிமிடம் ஒரு மணல் மூட்டையோடு அவர் கழுத்திலும் காலிலும் கட்டப்பட்டு தூக்கிலிடப்பட்ட போதும் அவருக்கு மரணம் சம்பவிக்கவில்லை. அதாவது 3 தடவை முயற்சி எடுத்து ஆங்கிலேயர்கள் கடைசியாக அந்த சுதந்திர போராட்ட வீரரை கேட்டபோது இந்த மாதிரி சஞ்சீவினி மூலிகை என் தொடையில் வைத்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதுன்னு, அதற்கப்புறம் அவர் தொடையை அறுவை சிகிச்சை செய்து அந்த மூலிகையை அகற்றிவிட்டு அந்த போராட்ட வீரரை சுதந்திர போராட்ட வீரரை தூக்கிலிட்டதாக தகவல்கள் உள்ளது. அப்பேற்பட்ட சஞ்சீவினி மூலிகை மலை இடுக்குகளில், அதாவது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பரப்பில் இல்லாம ஒரு இடுக்குகள் அந்த இடத்துல இந்த செடி வளரும் என்றும் இது ஒரு காயக்கல்பம் என்றும் சித்த மருத்துவர்களால் அறியப்படுகிறது. இது நான் எங்க வாங்கினேன்னா, பாரத் சேவா சித்தர்கள் மாநாடுக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அதுல இந்த செடி விற்கப்பட்டது. இதை நான் வாங்கி வந்திருக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.